தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இறை திருவடிதனை தாழ்ந்து பணிந்து தொழுகின்றோம். இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றும் இறை பணியாளர்களையும் இணைந்து ஜெபிக்கும் அருட்சகோதரிகள் மற்றும் பங்கேற்பாளர்களாகிய இறைமக்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு குழந்தை இயேசு நகர் மற்றும் ஜேம்ஸ் நகர் அன்பிய குடும்பங்கள் பெரும் நிறைவு அடைகின்றோம். 3ஆம் நாளின் சிந்தனைக்கு சவேரியாரும் அவரது கல்லூரி ஆன்மீகமும். அரச குடும்பம், ஆடம்பர சுகபோகம், நினைத்ததை சாதிக்கும் வயது, அழகான தோற்றம், சூழ்ந்திருந்த நண்பர்கள் கூட்டம், இவை அனைத்தும் கலந்த கல்லூரி வாழ்வில் சவேரியாரின் மனதில் கீறலிட்ட இறைவார்த்தை தான் மத்தேயு 16:26. புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் வழியாய் எய்யப்பட்ட அம்பு என்று சொன்னாலும் மிகையாகாது. இந்த ஒற்றை இறைவார்த்தை தான் அவரின் ஆன்மாவை ஆயுள் வரை முற்றுகையிட்டது. அதன் விளைவு மொத்த வாழ்வையும் புரட்டி போட்டது. இன்றும் கல்லூரி படிப்பினை சந்திக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? மாற்றங்கள் நம் நடை, உடை, பாவனை மற்றும் மொழி இவற்றை போன்றவற்றிலா அல்லது நம் வாழ்விலா? அறிவியல் மட்டுமா, இல்லை இறை அச்சம், ஞானம் இவற்றிலும் வளர்கிறோமா? சவேரியாருக்கு நல் வழிகாட்டி புனித லொயோலா இஞ்ஞாசியார் நாம் அறிந்ததே. இன்றைய பிள்ளைகளின் நல் வழிகாட்டிகள் நாம் ஆகுவோமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சிந்திப்போம், செயல்படுவோம். தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதுதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரின் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. முதல் வாசகம் சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 9, 10. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 5-14 வரை. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, பேசும் உம் அடியை நான் கேட்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 5-14 வரை. ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். இவற்றை சகோதரர் சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாயிருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். உலக போக்கிலான புனைக்கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறை பற்றி நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகின்றோம். அவரே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாயிராதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா?
ஆண்டவரின் அருள்வாக்கு. இளமையில் இறை பராமரிப்பை தேடுகிறவர்களாய், இறைசுவில் பிரியமானவர்களே, ஞான தந்தை மீனவர்களின் பாதுகாவலர் என சொல்லப்படக்கூடிய சவேரியாருக்கு நவநாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது நாளிலே சவேரியாரின் கல்லூரி ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடப்பட்டிருக்கிறோம். முதல் நாளிலே எதை பற்றி சிந்தித்தோம்? சவேரியாரின் குடும்ப ஆன்மீகம். இந்த குடும்ப ஆன்மீகம் அவருடைய பெற்றோரிடமிருந்து கிடைத்திருக்கும். இரண்டாவது நாளிலே எதை பற்றி சிந்தித்தோம்? அவருடைய இளமை பருவ ஆன்மீகம். ஒருவேளை அவர் கூட இருந்த பெரியவர்கள், அவருடைய உறவினர்கள் இந்த ஆன்மீகத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த கல்லூரி பருவ ஆன்மீகம்தான் அவரின் வாழ்விலே பெரிய மாற்றங்களையும் கிறிஸ்தவ அடித்தளத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற ஒரு உந்துதலையும் கொடுத்த ஆன்மீகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய இந்த ஆன்மீகம்தான் அவருடைய மீதியுள்ள நாட்களுக்கு எல்லாம் பெரிய வித்தாக அமைந்தது என்பதையும் இறையியலாளர்கள் நமக்கு கூறுவதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே 3 தளங்களிலே இந்த தலைப்பை உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். ஒன்று, புனித சவேரியாரின் வாழ்விலே அவருடைய கல்லூரியிலே பெற்ற ஆன்மீக அழைப்பு. இரண்டாவதாக, திருவிவிலியத்திலே இளைஞர்கள் பெற்றிருக்கிற அழைப்பு. மூன்றாவதாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே நம்முடைய இளைஞர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அழைப்பு. பிரியமானவர்களே, உளவியலாளர்கள் 16 முதல் 25 வயது உள்ள இந்த குறிப்பிட்ட நபர்களைத்தான் இளைஞர்கள் என அழைக்கிறார்கள். மிஞ்சி போனா ஒரு 30 வயதை தான் இந்த இளமை பருவம் என சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? மூளையில் உள்ள ப்ரீஃப்ரமெண்டல் என்ற இந்த பகுதியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பகுதி விரிவடைகிறது. அந்த தருணத்தில் தான் அவர்கள் முடிவெடுக்கிற தளங்களிலும் திட்டமிடுதல் தளங்களிலும் தங்களை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவேதான் இது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தருணங்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக, ஹார்மோனல் சேஞ்சஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வும் இந்த பருவத்தில் தான் நடக்கிறது. இது தங்களை வாழ்வியல் சூழலில் இருந்து மாற்றிக்கொள்கிற இடமாக, தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிற இடமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் புனித சவேரியார் தன்னுடைய கல்லூரி அனுபவங்களை பெறுகிறார். ஏறக்குறைய 1528ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படிப்புகளை மேற்கொள்கிறார். அங்குதான் யாரை சந்திக்கிறார்? புனித இன்னாசியாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இவர் தன்னுடைய தோழராய் மட்டுமல்ல, மாறாக ஒரு சில தரவுகள் இவர் தன்னுடைய அறையின் தோழராக இருந்தார். இவருடைய உறவு இவரை ஆன்மீகத்தில் வளர செய்தது என்பதை நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். நம்ம படிக்க போனோம் அப்படின்னா எங்க கூட்டிட்டு போவாங்க? பல நேரங்கள்ல படத்துக்கு கூட்டு போவாங்க, அப்படிதானே? ஆனால் இங்கு இன்னாசியார் இவரை பாலைவன அனுபவத்திற்கு அழைத்து சொல்கிறார். அதுதான் 30 நாட்கள் அவர் எடுத்த அந்த தியானம். இந்த 30 நாட்கள் தியானத்தை தான் இக்னேஷியஸ் ரெட்ரீட் என சொல்லுவார்கள். இதைத்தான் குரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு மடத்திலே துவக்கத்தில் இந்த குரு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1 மாத கால தியான அனுபவம். அன்புக்குரியவர்களே, படிக்க சென்றவர் பாலைவன அனுபவத்தோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறார், அறிந்து கொள்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டம் தான் அவரை வலுப்படுத்துகிறது, ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு அவரை அழைப்பு விடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் பெற்ற அந்த அனுபவம் பெரிய சபை என்று சொல்லுகிற இயேசு சபை இந்த நாளிலே வளர்ந்து நிற்கிறது என்றால் அந்த இன்னாசியாரும் புனித சவேரியாரும் அந்த நாட்களில் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்கள் தான். இது என்ன? இந்த இளமை பருவம். நாங்கள் எதையும் துடிப்போடு செய்வோம், எதையும் சாதித்து விடுவோம், எதையும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற ஒரு துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த இளமை பருவம். ஆனால் அந்த இளமை பருவத்தை நான் எப்படி கையாளுகிறேன்? கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை கடவுளோடு செலவிடுகிறேனா அல்லது இந்த உலகத்தோடு செலவிடுகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, இந்த திருவுளியத்திலே இந்த இளைஞர்களுடைய நிலை அல்லது இளைஞர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வளங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஏறக்குறைய யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. இவர் 17 வயதில் தன்னுடைய
கனவுகள் வழியாய் அரசருக்கே யோசனைகள் சொல்கிறார் என பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சாமுவேலை பார்க்கிறோம். தன்னுடைய சிறிய வயதில், குறிப்பிட்ட அளவு 17 வயது என்றுதான் சொல்கிறார்கள். இந்த 17 வயதில் தான் இவர் ஆண்டவருடைய குரலை கேட்கிறார். அடுத்ததாக தாவீது தன்னுடைய சிறிய வயதில் உயர்ந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான், வெற்றி பெறுகிறான். தானியேலும் அப்படிதான் தன்னுடைய 17 வயதில் தான் தன்னுடைய கனவுகளுக்கு விளக்கங்கள் கொடுப்பதாக மாறுகிறார். ஏன், நம்முடைய இயேசு ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுவோம். அவர் அந்த 30 33 இந்த 3 ஆண்டுகள் தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படிதானே? அவர் செய்த அந்த பணிகள் அந்த நாட்களில் மட்டும்தான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவமும் சரி அல்லது சங்க இலக்கியங்கள், தமிழ் சங்க இலக்கியங்களா இருந்தாலும் சரி, நமக்கு கற்றுக் கொடுப்பவை என்ன தெரியுமா? யூத்ஃபுல்னஸ் இஸ் a preparation to joyful life. அப்படி என்றால் இந்த இளமை பருவம் தான் என்னுடைய மகிழ்வான வாழ்விற்கு ஒரு தயாரிப்பு என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு எடுத்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. அன்புக்குரியவர்களே, 5இல் வளையாதது. ஆமா, இன்னைக்கு நான் தலை குனிந்து படித்தால்தான் நாளை தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த விதைப்பவரை பார்த்திருப்போம். அப்படிதானே? விதைப்பவர் விதையை விதைக்கிறார், அவர் தூங்கலாம். இந்த விதைச்ச விதை தூங்கலாமா? தூங்கக்கூடாது. அந்த 3 நாட்கள் இந்த விதை படுகிற பாடு, இந்த விதை தன்னிலை கொள்ளுகிற இந்த வழி, விதை தன்னிலை ஏற்கிற இந்த சோதனையை எல்லாத்தையும் உடைத்து 3 நாட்கள் வெளிவரும் பொழுதுதான் அது விருட்சமாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இளைஞர்கள் இன்று பல நாட்களிலே தூக்கத்தில் தான் கழிப்பதை பார்க்கிறோம். சோம்பேறித்தனம், எழுந்து ஒரு வேலையை செய்வதற்கு வலிக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த இளமை பருவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன் அல்லது குழி தோண்டு புதைத்து கொண்டிருக்கிறேனா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த இளமை பருவம் தான் எனக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை தருக்கக்கூடிய பருவம். என்னுடைய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்கும் தானே எல்லாரும் நினைச்சிருப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி தான் என் வாழ்வினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சி. அந்த மகிழ்வு தான் என் வாழ்வில் நான் எதையோ அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிற எண்ணம் வருகிறது. பார்த்தீங்களா? அது ரைட்டு தான். அந்த மகிழ்வு உண்மையிலேயே பெரிய மகிழ்வு தான். ஆனால் திருவிவிலியம் அழகாக சொல்லுகிறது. சபை உரையாளர் 11வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனங்கள். இளைஞரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அப்புறம் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை யார் வழங்குவார்? கடவுள் வழங்குவார் என மறவாதீர்கள். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க. மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவை. அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இளமை அப்படி இருக்காது. அப்படிதானே? செத்து போனதுக்கு அப்புறம் இது இளைஞரா இருந்தாலும் சரி அல்லது வயதானவர்களா இருந்தாலும் சரி, இந்த புழு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த புழு எப்படி நம்மளை சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா? அவன் கருப்பா இருக்கான், அவன் வெள்ளையா இருக்கான், கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவோம். இவன் கொஞ்சம் இளமையா இருக்கா, கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவோம். அப்படியா? கிடையாது அன்புக்குரியவர்களே. அது யாரா இருந்தாலும் புழு ஒரே நேரத்துல சாப்பிட்டுரும். நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்கள் உண்மையிலேயே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், அது எனக்கும் என்னை சுற்றி இருப்பவருக்கும் பயனுள்ளதா இருக்கிறதா அல்லது பாதகம் விளைவிப்பதா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் நம்முடைய திருத்தந்தை கிறிஸ்துத் விவித் என்ற ஒரு சுற்றுமடலை கொடுக்கிறார். இதில் இளைஞர்களை பற்றி இவ்வாறாக அவர் குறிப்பிடுகிறார்.
நாளைய எதிர்காலம் யாரு யாரு? சும்மா சத்தமா சொல்லுங்க. ஆனால் திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யூ ஆர் நவ் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்காலம் அல்ல, நீங்கள் நிகழ்காலம், நீங்கள் இப்பொழுது என்பதை குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் பார்த்திருப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வரதை நம்ம பார்த்துக்கலாம் என்று நினைத்திருப்போம். இந்த வெளிநாடு போறதுக்குலாம் எத்தனை வயசு கடைசி அந்த வருடம் சொல்லுங்க பார்ப்போம்? 27 வயது தான். அதற்கு மேல நீங்க போய் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை வெளிநாட்டில் எடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த உணர்வோடு உணர்ச்சி பூர்வமாய் நீங்கள் இருக்கிற இந்த இளமை பருவத்தோடு நீங்கள் பணி செய்தால் மட்டுமே அந்த கம்பெனிக்கு நல்ல லாபத்தை தேடி தர முடியும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த வயதில் வெளிநாட்டில் போய் நல்லா பணி செஞ்சுட்டு வயதான பிறகு நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. அப்படிதானே? முதியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடாய் நம்முடைய நாடு மாறி வருவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை இரண்டாவதாக இதை குறிப்பிடுகிறார். இந்த ஊராதின் மைந்தனுடைய கதையை இங்கு குறிப்பிடுகிறார். எப்படி தெரியுமா? இந்த ஊதாரி மைந்தன் ஊர் ஊராய் சுற்றுகிறான், சுற்றி திரிகிறான், கடைசியில் இருந்த சொத்துக்களை எல்லாம் இழக்கிறான், தான் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறான். ஆனால் கடைசியில் யாரிடம் திரும்பி வருகிறான்? தந்தையிடம் திரும்பி வருகிறான். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது இதைத்தான். பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு செய்தாலும் கடைசியில் கடவுள்தான் எனக்கு சரணாகதி என நாம் திரும்பி வரக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே அதை மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க, எல்லாரும் பார்ப்போம். ஆமா, இளைஞர்கள் பொதுவா நிமிர்ந்து உட்காருங்க. நான் சொன்னதை கேட்டு 2 நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இங்க ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 இன்ச்சு உயர்ந்திருக்கீங்க. ஆமா, அப்படி என்றால் என்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சையும் என்னை வளர்த்தெடுப்பவர்களுடைய பேச்சையும் நான் மதிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா உயர்ந்திடுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த மைப்பேனா பார்த்திருக்கீங்களா? இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த மைப்பேனா மட்டும்தான் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இளமையில் இருக்கும் பொழுது அந்த பேனால மை இருக்கும், ஆனா என்ன எழுதுறதுன்னு தெரியாது. முதியவர்களான பொழுது பேனா இருக்கும், என்ன காலியாயிரும், மை இருக்காது. என்ன பண்ண முடியும்? அன்புக்குரியவர்களே, நாம் செய்வது இதைத்தான். நமக்கு வலிமை இருக்கும் பொழுது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் தூங்கி போன்ல நோண்டி அந்த போனோடு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து அந்த ஃப்ரீ ஃபயர் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவாங்க தெரியாது. அன்புக்குரியவர்களே, திருச்சியில் நான் களப்பணி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு மாணவரிடத்திலே பேசி கொண்டது போல் சொல்றான். அவன் படிக்கிறது என்ன தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட். அவனுக்கு எவ்வளவு கடன் தெரியுமா? 6.5 லட்சம். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எத்தனை லட்சம் கடனா? 6.5 லட்சம். எப்படி அவனுக்கு இவ்வளோ கடன் ஆச்சுன்னு கேட்டப்ப சொல்றான், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன் பிரதர், ரம்மி விளையாடுவேன் பிரதர், அதான் அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்களே, இங்க இளைஞர்களை மட்டும் நாம் குற்றம் சாட்ட முடியாது அவர்களுடைய வளர்ச்சியில். ஏன் தெரியுமா? பெற்றோர்கள் இன்னைக்கு எதை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ, எதை நான் முன்மாதிரியா என் பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேனோ, எதை என் குடும்பத்தில் நான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய பிள்ளையும் செய்வான். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிள்ளைங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை, என்னது கேட்ட வார்த்தை. நான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பையனும் இன்னைக்கு காலேஜ் போய் என்ன பண்ணுவான்? புறணி தான் பேசுவான். இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்து 4 பேரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளையும் அதைத்தான் செய்யும். பிரியமானவர்களே, என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் என்னில் இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அவருடைய தந்தை ஆபிரகாமின் கையில் இருந்ததாக பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோமே என்றால் ஆசீர்வாதங்கள் யார் வழியாய் கடத்தப்பட்டதாம்? அவருடைய மூதாதையர்கள் வழியாய் கடத்தப்பட்டதாம். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு என்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதம் என்பதை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, கண்களை மூடுவோமா? புனித சவேரியார் தன் வாழ்ந்த காலத்திலே அவர் பெற்றிருந்த அந்த வாய்ப்புகள் வளங்களை எல்லாம் ஆண்டவரோடு செலவிட்டார். அவருடைய வாழ்வின் உந்துதலும் அடித்தளமும் அச்சாணியமாய் இருந்தது அவருடைய இளமை பருவம் தான். ஒருவேளை நானும் அல்லது ஒரு இளைஞனாய் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? என் வாழ்வில் கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேனா அல்லது மூடி மறைத்து அதை புதைத்து கொண்டு இருக்கிறேன்னா? என்னில் இருக்கிற இந்த உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் எல்லாம் இருக்கிற அளவுதான் நான் வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை மறந்து தெரிந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய இறை பராமரிப்பு நம்மில் இருக்கும் பொழுது
நாம் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் உயர பறக்க முடியும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை குறித்து சிந்திக்க தியானிக்க எங்களை இந்த நாளில் அழைத்திருக்கிறீரே. எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் அவர்களோடு தங்கி இருப்பீராக. என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி தருவீராக. புனித சவேரியாரின் வாழ்வை போல எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வும் புனிதத்தின் பாதையை நோக்கி நடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை இறைவன் கேட்டு செவிசாய்க்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். திருச்சபையின் தலைவரே இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீ தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் திருச்சபையின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீரே இவர்களை வழிநடத்தி வெற்றி அளிக்கும்படியும், இவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலம் தந்து இவர்கள் தனிமையில் இவர்களோடு இருந்து அரவணைக்கும்படியும் புனித சவேரியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து உலகின் அரசரையும் இறைவா, உலகத்தின் நாடுகள் அனைத்தையும் உம் பாதம் தருகின்றோம். ஆண்டவரை, எல்லா நாட்டு தலைவர்களையும் உம் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்கள் நாட்டை அமைதி வழியில் ஆளும்படி வழிநடத்தும். நாடுகளுக்கிடையில் நடக்கும் போர் வன்முறைகள் நிறுத்தப்படவும், போரில் பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி என்று உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் மக்களின் வேதனையை உணர்ந்து இந்த போர்களை நிறுத்த, போர் நடக்கும் நாட்டு தலைவர்களின் உள்ளத்தில் அமைதிக்குரிய பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் உள்ளத்தை நீரே தூண்டும்படி புனித சவேரியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திக்கற்றவர்களின் தகப்பனையும் இறைவா, எம் பங்கில் அன்றாட தேவைகளை கூட சந்திக்க இயலாத ஏழைகள், தனிமையில் விடப்பட்ட முதியவர்கள், கணவனை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பலவித நோயினால் துன்புறுவோர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். ஆண்டவரே, உமது பேரன்பால் இவர்களை அரவணைத்து இவர்கள் தேவைகளை சந்திக்கவும், இவர்கள் வாழ்வில் வரும் எல்லா சவால்களையும் மன உறுதியோடு எதிர்கொள்ள தேவையான ஆற்றலை கொடுக்கும்படி புனித சவேரியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் இளைஞரான எம் இறைவா, எம் பங்கில் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளையும் குருத்துவ பணிக்காக படித்துக் கொண்டிருப்பவர்களையும் பாதம் தருகின்றோம். இவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலம் தந்து ஒழுக்கமும் நற்பண்பும் உள்ளவர்களாய் வழிநடத்தும். எம் இறைவா, புனித சவேரியாரை புனித இஞ்ஞாசியார் வழியாக உம்முடைய இறைவாத்தை நாள் வழிநடத்தி இன்று நாங்கள் கொண்டாடும் புனிதராக உயர்த்தினீரே. இன்று எம் மாணவ மாணவிகள் புனித சவேரியாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்கு உகந்த புனிதத்துவ வாழ்வு வாழ அருள் புரியும்படி புனித சவேரியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக என்ற வார்த்தையின்படி எம் மீன்பிடி தொழிலை உமது சியோனிலிருந்து ஆசி வழங்கி ஆசீர்வதிக்கும்படியும், எம் தொழிலில் இயற்கையினாலும் இலங்கை கடற்படையினாலும் ஏற்படும் தடைகளை நீக்கி தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியும், இலங்கை சிறையில் வாடியும் மீனவ சகோதரர்கள் விரைவில் விடுதலை பெற்று தாயகம் திரும்ப அருள் புரியும்படியும் புனித சவேரியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கேட்ட இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலிபீடம் வருகின்றே, பலியாக தருகின்றே,
வருகின்றேன், பலியாக தருகின்றேன், பலிபீடம் வருகின்றேன். வல்லமையும் வாழ்வும் என் முயற்சியில் வந்தாலும் வாழ்வினில் பொருள் என்ன? செல்வங்கள் மலை போல் என்னிடம் குவிந்தாலும் முன்னருளின்றி பயன் என்ன? தன்னையே தியாகமாய் தந்தது நீயன்றோ? தன்னையே தியாகமாய் தந்தது நீயன்றோ? தந்தேன் என்னை தந்தேன், ஏற்றிட வேண்டுகிறேன். தந்தேன் என்னை தந்தேன், ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தலைவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாவினுடைய நவநாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலை தூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீ. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன.
ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: கரம் குவித்து பக்தியோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்திலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியிலே படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே, ஆற்றல் மிக்கவரே, இரக்கத்தின் ஊற்றே, ஆண்டவரே, இந்த தல திருச்சபையிலே கொலாஸ்டிகா கல்லூரி ஆரம்பித்து இந்த கல்லூரியின் வழியாக பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நன்றாக பயிற்றுவித்து இதை ஞானமுள்ள மக்களாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதில் பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் இறை அனுபவத்தை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்களாக. வாழ்வில் வெற்றியை காண முடியும், உயர்ந்து நிற்க முடியும் என்பதனை அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்களாக. இன்னும் தீவில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண் பிள்ளைகள் இந்த கல்லூரியை பயன்படுத்தி தங்கள் வாழ்வில் வெளிச்சம் காண்பார்களாக. ஆண்டவரே, நீரே முது மக்களை கண்ணோக்கி பார். இந்த நவநாள் திருப்பலி சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும், நலமாக்கும். இந்த நாளிலே பலியிலே பங்கேற்று மன்றாடி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பிறாக. இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கண்ணோக்கி ஆசிர்வதிப்பிறாக. தங்களுடைய பிறந்த நாளை நன்றியோடு நினைத்து பார்த்து புனித சபரி பலியாக அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களை நலமாக்கும். அவர்களை உயர்ந்த இடத்தில் நீரே அமரச் செய்ய நீரே திட்டமிடுவீராக. ஆண்டவரை ஆஸ்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குள் அந்த உயிரிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு என் பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்வில் நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி தியாகம் நிறைந்த இதயத்தோடு இதோ அவர்கள் உழைத்து உழைத்து நாட்களிலே விண்ணகத்திலே இருக்கலாம். நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் ஒருவரையும் நீ விண்ணகமையினை நீ கொடுத்து ஆஸ்வதிக்கிறாய் என்பதை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்வீங்கள். நடுவீர் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரால் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் இலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்முடைய திருத்துதர்களுக்கு முடிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற நிலையான நிறைவான அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்று நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் தம்மினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இளமையில் இறை பராமரிப்புடன் இமயம் தொட்டிட சென்று வருவோம். வாழ்வின் பழி தொடர்கின்றது.